வணக்கம் உறவுகளே. மானுட விடுதலைக்கு எழுத்தும் ஓர் ஆயுதம் என்பதை தன்னுடைய எழுத்து பணியின் ஊடாக நிரூபித்து வாழ்ந்த ஒருவர் எழுத்தாளர் எஸ். அகஸ்தியர் அவர்கள். எழுத்தாளர் எஸ். அகஸ்தியர் அவர்கள் 1995 ஆண்டு டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் காலமானார். ஈழத்தில் வாழ்ந்த காலத்தில் இருந்து புலம்பெயர்ந்து பிரான்ஸ் நாட்டில் வாழ்ந்த காலம் வரை ஈழத்து இலக்கிய துறையோடு மிக இணையறாத தொடர்பை அவர் மேற்கொண்டு வந்தார். நாவல், குறுநாவல், சிறுகதை என பலவற்றை அவர் எழுதி குவித்திருக்கின்றார். என்றும் அவர் பெயர் சொல்கின்ற படைப்புகளாக அவரது எழுத்துக்கள் இருக்கின்றன. ஈழத்து வெளியீடுகள் இலக்கியங்களை நாங்கள் நோக்கும் பொழுது ஈழத்து வெளியீட்டுக்கு முதல்வராக இருந்த ஒரு பேர் அறிஞர்தான் கோ. நடேசன். அவர்தான் ஈழத்திலே முதல் பத்திரிகையை வெளியிட்ட ஒரு பெருமகனார். பாரதி பாடல்களை பட்டி தொட்டியெல்லாம் சென்று மக்களுக்கு எளிய நடையில் விளங்கப்படுத்தி அவர் செய்த பிரச்சாரம் அவருடைய பத்திரிகை வெளியீட்டிலே நீங்கள் காணலாம். அதற்கு பிறகு வீரகேசரி, ஈழகேசரி, குறும்பசெட்டி பொன்னையா போன்ற இப்படி வரலாறுகளை பார்த்து கொண்டு வந்தார். இன்றைய சிவகுருநாதன் வரை இடையிலே கைலாசபதியினுடைய ஒரு தோற்றம் அவருடைய தாக்கத்தினால்தான் ஈழத்திலே புதிய சிந்தனைகளும் சித்தாந்த ரீதியாக புரட்சிகரமான சிந்தனைகளை எழுத்தாளர்கள் மத்தியிலே விதைப்பதற்கு அவருடைய வரவேற்பு, அவருடைய வெளியீடு, அவருடைய பங்களிப்பு மிகவும் தாக்கமாக இருந்ததை ஈழத்தின் வரலாறு, இலக்கிய வரலாறு மட்டுமல்ல, இந்திய இலக்கிய வரலாறு மட்டுமல்ல, உலக இலக்கிய வரலாற்றிலே அது மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதனூடாகத்தான் இன்றைய வெளியீடுகள், குறிப்பாக ஐரோப்பாவை நாங்கள் எடுத்து பார்த்தால் ஜெர்மனியிலே வருகின்ற வெளியீடுகள் முன்னணியில் நிற்பதை நான் அவதானித்தேன். எழுத்தாளர் அகஸ்தியர் அவர்களுடனான தொடர்பு என்பது பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரத்திலேயே ஏற்பட்டது. 1986 முதல் 1995 வரை அவருடனான நெருக்கம், பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவரோடு பழகுகின்ற வாய்ப்பு, இலக்கியம் தொடர்பாக பேசுகின்ற சந்தர்ப்பங்கள் எல்லாம் ஏற்பட்டன. வயது முதிர்ச்சியடைந்த காலத்தில் அவருடன் தொடர்பு ஏற்பட்டிருந்தாலும் கூட மிக உற்சாகமாக இலக்கிய துறையிலே, எழுத்துத் துறையிலே அவர் பணியாற்றியதை நேரில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஒரு இலக்கியவாதி என்பவர் எவ்வாறு இயங்க வேண்டும், எவ்வாறு தன்னுடைய பணியை ஆற்ற வேண்டும் என்பதற்கு மிக சிறந்த உதாரணமாக அவரை நேரில் பார்க்கின்ற பொழுது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. எழுத்தாளர் எஸ். அகஸ்தியர் அவர்களின் 25வது ஆண்டு நினைவுகூரல் தொடர்பாக நாம் வழங்கும் இந்த நினைவு மலரில் முதலில் ஈழத்தின் மூத்த பத்திரிகையாளர், ஈழநாடு, தமிழன் பத்திரிகைகளின் ஆசிரிய பீடங்களை அலங்கரித்த எஸ்.கே. காசிலிங்கம் அவர்கள். ஈழத்து இலக்கிய உலகம் பல ஜாம்பவான்களை பிரசவித்திருக்கிறது. அப்படியான இலக்கிய ஜாம்பவான்கள் படைத்த இலக்கியங்கள் காலம் கடந்தும் இவ்வுலகில் நிலபெற்றிருக்கின்றன, போற்றப்படுகின்றன. எழுத்தாளர் அகஸ்தியர் அவர்களை எனக்கு யாழ்ப்பாணம் ஈழநாடு காரியாலயத்தில் பணிபுரிந்த போது முதல் தெரியும். ஆனால் பிரான்ஸ் பாரிஸ் நகரிலே தமிழன் பத்திரிகையின் நிர்வாகியாகவும் தமிழன் பத்திரிகையின் ஆசிரியராகவும் நான் பணியாற்றிய காலத்தில் அவருடைய உறவு நீண்ட காலம் நீடித்தது. காரியாலயத்திற்கு வாரந்தோறும் வருவார். அவர் எழுதிய கையெழுத்து பிரதிகளை கொண்டு வருவார். அவ்விதமாக
இருந்தபொழுது ஒரு நீண்ட காவியம் ஒன்றை அவர் தன்வசம் வைத்திருந்ததை பார்த்தோம். மானிட தரிசனங்கள் என்ற தொடரை தமிழன் பத்திரிகைகளில் எழுதி வந்தார். அந்த படைப்புக்கு பெருமளவு வரவேற்பு கிடைத்தது. அவரது கையெழுத்து பிரதியை தந்துவிட்டு போவது கிடையாது. நாங்கள் தட்டச்சு செய்த பின்னர், நாங்களே ஒப்பு நோக்கிய பின்னர் அடுத்த நாள் காரியாலயத்துக்கு வருவார். நாங்கள் ஒப்பு நோக்கி இருந்ததை கூட அவர் திருத்துவார். அவரது எழுத்துக்களில் ஒரு பிழை கூட, ஒரு தவறு கூட வரக்கூடாது என்பதில் அவர் மிகவும் அவதானமாக இருந்ததை நாங்கள் கண்டோம். அவர் எழுத்துத்துறையில் எழுத்தில் ஒரு பைத்தியம் பிடித்தவராகவே தெரிந்தார். தமது தள்ளா வயதிலும் அவர் அந்த எழுத்துக்களை மதித்த விதம், எழுதும் விதம், நகைச்சுவை, அது அவருக்கே உரிய தனிச்சிறப்பு. அவரை பற்றி சொல்வதானால், அந்த காலத்திலே ஈழத்திலிருந்து ஈழத்து படைப்புகள், இலக்கிய படைப்புகள் தமிழ்நாட்டுக்கு, தென்னிந்திய தமிழ்நாட்டுக்கு போவது கிடையாது. தென்னிந்தியாவிலிருந்து வரும் குப்பைகள்தான் எமது உணவாக ஒரு இலக்கிய படைப்புகளாக காணப்பட்ட காலத்தில், முற்போக்கு எழுத்தாளர்கள் வளர்ந்த பின்னர்தான் ஈழத்து எழுத்தாளர்களும் இருக்கின்றார்கள் என்ற சங்கதியை தமிழ்நாட்டு தென்னிந்திய இலக்கியவாதிகள் கண்டறிந்தனர். அந்த வகையில் அகஸ்தியரின் பங்கும் முக்கியமானது. அவர் எழுதிய பல நூல்கள் வெளியீட்டு விழாக்களுக்கு நான் தலைமை தாங்கி இருக்கின்றேன். என்னில் அவர் அதிக மதிப்பு வைத்திருந்தவர். அவர் மூலம் அவரது மனைவி, பிள்ளைகளின் தொடர்பு நீடித்தது. இன்றைய நினைவு கூறலிலே என்னையும் இதில் பங்கு பெறச் செய்ய வேண்டும் என்று நினைத்து எஸ்.கே. ராஜன் என்னை அழைத்தமைக்கும், இந்த நினைவுகூறல் பதிவுகளை பகிர்ந்து கொள்வதற்கு இடமளித்தவரது குடும்பத்தினருக்கும் எனது நன்றியை சொல்லிக் கொள்கின்றேன். அவரது எழுத்துக்கள் இருக்கும் வரை அவர் சாகவில்லை. அவரது பெயர் ஈழத்து இலக்கிய உலகில் என்றுமே இருக்கும். நன்றி, வணக்கம். காலத்துக்கேற்ற கருத்துருவங்களை, பழைய மரபு சித்தாந்தங்கள் எல்லாத்தையும் தகர்த்து எறிந்து புதிய சிந்தனையும் புதிய உலகத்தையும் நாடி போய்கொண்டிருக்கின்ற ஒரு சித்தாந்தத்துக்கூடாக உலகம் வியாபிக்கின்ற ஒரு தன்மையை அந்த வெளியீடுகள் சொல்லி நிற்கின்றன. அதன் வெளிப்பாடாக கனடா, இங்கே பாரிஸ், லண்டன் போன்ற நாடுகளிலேயும் இந்த வெளியீடுகள் கணிசமான பங்குகளை செய்து கொண்டு வருகின்றன. எழுத்தாளர் எஸ். அகஸ்தியர் தொடர்பாக நாம் வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த நினைவு மலர் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஈழத்து இலக்கியத்துறை, ஈழத்து அரசியல் துறை என்பவற்றில் மிக ஆழமான தேடுதல்களை மேற்கொண்டு அவை பற்றிய விடயங்களை தன்னகத்தே வைத்திருக்கின்ற ஒருவர், ஐரோப்பிய நாடுகள் மாத்திரமல்ல ஆசிய நாடுகளுக்கு பயணம் புரிகின்ற பொழுது கூட நடைபெறுகின்ற இலக்கிய நிகழ்வுகளில் அவர் அங்கே ஒரு சிறந்த பேச்சாளராக திகழ்ந்து வருவதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். எஸ். அகஸ்தியர் அவர்களோடு ஈழத்திலும் புலம்பெயர்ந்ததன் பின்னர் பிரான்சிலும் மிக நெருக்கமான தொடர்புகளை மேற்கொண்டு வந்த ஓர் இலக்கியவாதி, எழுத்தாளர், கவிஞர் வி.டி. இளங்கோவன் அவர்கள். அகஸ்தியர் அவர்களை நான் நன்கு அறிவேன். ஈழத்திலேயே அவரோடு நான் பழகியிருக்கிறேன். அவர் யாழ்ப்பாணம் ஆனக்கோட்டையை புறப்படமாக கொண்டவர். 1986 அளவில் பிரான்சுக்கு புலம்பெயர்ந்து வந்தார். கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக எழுத்துத்துறையில் ஈடுபட்டவர்.
இலங்கையில் முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய ஒரு தலைமைக்குழு உறுப்பினராக இருந்தவர். தத்துவ கோட்பாடு சம்பந்தமாக ரஷ்ய சீன பிளவு ஏற்பட்டது. குருச்சேவின் ஆட்சியில் சமாதான சகவாழ்வு என்ற தத்துவ கோட்பாட்டை முன்வைத்து குருச்சேவ் ஏற்படுத்தியதனால் உலக கம்யூனிஸ்ட் இயக்கங்களுடைய பிளவுகள் ஏற்பட்டது. இலங்கையிலும் அவ்வாறு கம்யூனிஸ்ட் கட்சி பிளவடைந்தது. அதிலே எழுத்தாளர்களும் அகஸ்தியர் கம்யூனிஸ்ட் கட்சியோடு இணைந்திருந்தவர். அந்த பிளவின் போது அகஸ்தியர் ரஷ்ய சார்பானார். சீன சார்பாக டேனியல், கைலாசபதி போன்றவர்கள் சீன சார்பானார்கள். ரஷ்ய சார்பில் சிவத்தம்பி, அகஸ்தியர் போன்றவர்கள் ரஷ்ய சார்பாக இருந்தார்கள். முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் எடுத்த நடவடிக்கைகள் எல்லாவற்றிலும் அகஸ்தியர் முழு பங்களிப்பு நல்கி இருக்கிறார். அவருடைய எழுத்து படைப்புகள் நிறைய சிறுகதைகள், அவர் சொன்னார் 300க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியிருக்கிறதாக. அவருடைய சிறுகதை தொகுதி என்னிடம் இருக்கிறது. நாவல், குறுநாவல்கள் நிறைய எழுதியிருக்கிறார். உருவக சித்திரம், விவரண சித்திரம், உருவக கதைகள், தத்துவ விவரண சித்திரம், இப்படியாக அதாவது இலக்கிய துறையில் எல்லா விதமான இதிலும் அவர் எழுதியிருக்கிறார். அந்த குட்டிக்கதை, உருவக கதை கூடுதலாக நான் நினைக்கிறேன் இலங்கையில் அவர் தான் கூடுதலாக எழுதியிருக்கார் நினைக்கிறேன். அது மாத்திரமில்லை, இசை, நாட்டுக்கூத்து, மிருதங்க வித்வான், அதுகள் எல்லாத்திலும் அவர் தன் திறமையை காட்டியிருக்கிறார். அவருடைய எழுத்துக்கள், கதைகள் தமிழ்நாட்டில் தாமர, தீபம், எழுத்து, கலைமகள், கண்ணதாசன் இதழ், தினமணிக்கதிர் போன்றவற்றில் அவருடைய சிறுகதைகள் பிரசுரமாயிருக்கின்றன. பிரான்சில் இங்கே கண், தேடல், ஓசை, கனடாவில் 4வது பரிமாணம் ஆகியவற்றில் அவரது படைப்புகள் வெளியாகி இருக்கின்றன. 1970 தாமரை சஞ்சிகை அவரை அட்டைப்படமாக கௌரவித்தது. 82 இலங்கையில் மல்லிகை அவரை அட்டைப்படமாக கௌரவித்துள்ளது. அவருடைய எரி நெருப்பில் இடைபாதை இல்லை என்ற ஒரு நாவல் 92 வெளிவந்தது. நரகத்தில் இருந்து, வேர், கோடீஸ்வர பிரபுவுடன் ஒரு சந்திப்பு, இந்த 3 குறுநாவல்களும் சேர்ந்து நரகத்தில் இருந்து என்ற தலைப்பில் வெளிவந்தது. அவருடைய இன்னொரு குறுநாவல் தொகுப்பு 94 சென்னை NCBH வெளியிட்டது, கவரிமான் என்ற தலைப்பில். அதில் கோபுரங்கள் சரிகின்றன, கவரிமான், மகா, கனம் பொருந்திய என்ற 3 குறுநாவல்கள் அந்த தொகுதியில் அடங்கி இருந்தன. அது கவரிமான் என்ற கதை முதலில் தினகரனில் சௌந்தரி என்ற பெயரில் வெளியாகி பிறகு கண்ணதாசன் ஆண்டு மலரிலும் அந்த கதை இடம் பெற்றது. அந்த குறுநாவல் கோபுரங்கள் சரிகின்றன என்பது தினகரனில் வந்தது. பின்பு ரஜினி பதிப்பகம், SS குகநாதன் வெளியிட்ட ரஜினி பதிப்பகத்தின் சார்பிலும் அந்த கோபுரங்கள் சரிகின்றன என்ற குறுநாவல் வந்தது. மகாகணம் பொருந்தி என்ற குறுநாவல் பாரிஸ் முரஸ் பத்திரிகையில் வெளிவந்தது. 16 நூல்கள் வரையில் அவர் எழுதி வெளியிட்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன். மண்ணில் தெரியுது ஒரு தோற்றம் என்ற ஒரு நாவல் 84 இலங்கை சாகித்ய மண்டல பரிசை அவர் பெற்றுக் கொடுத்தது. சிறுகதைகள், நாவல், கட்டுரைகள், அது மாத்திரமல்ல வானொலி நாடகங்களும் கூட எழுதியிருக்கிறார். அதாவது இலங்கையிலே சாதி பிரச்சினை, தீண்டாமை கொடுமைக்கு எதிராக எழுதியவர்களில் குறிப்பாக தமிழகம் நன்கு அறிந்த K. டேனியல், அடுத்ததாக அகஸ்தியரையும் சொல்லலாம். அதில் இந்த பேச்சு வழக்கை கையாண்ட எழுத்தாளர்கள் இவர்கள் 2 பேரையும் தான் குறிப்பிடுவார்கள். பேச்சு வழக்கு உடனடியே அதிகமாக படைப்புகளில் கூடுதலாக அந்த மக்கள் மயப்பட்ட, கிராமியமயப்பட்ட, அந்த மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பேச்சு வழக்கை தமது படைப்புகளில் அதிகமாக பாவித்தவர்கள் என்று டேனியலையும் அகஸ்தியரையும் சொல்லுவார்கள். பிரான்சில் அவர் வந்த காலத்தில் இங்கே தமிழ் தேசிய இயக்கங்கள் பல இருந்தன. அந்த இயக்கங்கள் தமது சார்பாக தங்கள் கொள்கைகள் என்று சொல்லி பிரசுரங்களை வெளியிட்டார்கள், சஞ்சிகளை வெளியிட்டார்கள். அந்த சஞ்சிகையை வெளியிட்டவர்களுக்கெல்லாம், இலக்கிய ஆர்வம் உள்ளவர்களுக்கெல்லாம் ஒரு ஒரு அறிவாளியாக, அறிவுபூட்டுவராக பிரான்சில் அவர் திகழ்ந்தார் என்று கூட சொல்லலாம். இங்கே இன்றைக்கு எழுத்தாளர்களாக இருக்கிற பலர், கவிஞர்களாக இருக்கின்றவர்கள் எல்லாம் அவருடன் சென்று மார்க்சிய கோட்பாடு சம்பந்தமாகவும்
எழுத்துத்துறையினுடைய நுட்பங்கள் சம்பந்தமாகவும் அகஸ்தியரோடு கலந்துரையாடி இருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன். நேரிலும் கண்டிருக்கிறேன், அகஸ்தியரும் சொல்லியிருக்கிறார். நான் 91ஆம் ஆண்டு இங்கு வந்த பொழுது அகஸ்தியருடைய ஒரு நூலை ரஜினி பதிப்பகம் சார்பில் கோநாதன் முதலில் இங்கே வெளியிட்டார். வர்க்க நிலைப்பாடும் ஏதோ சொல்லி ஒரு தலையங்கம். அந்த கூட்டத்துக்கு நான் தற்செயலாக போயிருந்த பொழுது என்னை கண்டவுடனே அவருக்கு பெரிய சந்தோஷம். ஏனென்றால் மார்க்சிய ரீதியாக அந்த நூலை பற்றி பேசுவதற்கு பொருத்தமானால் நீதான் மூத்தாள் இருக்கிறாய், வா என்று என்னை அந்த கூட்டத்திலே பேச வைத்தார். ஏனென்றால் அவருடைய பங்களிப்புகளை பற்றி, ஈழத்திலே அவருடைய பங்களிப்புகளை பற்றி எனக்கு கூடுதலாக தெரியும் என்ற அடிப்படையில், ஈழத்திலே அவரை நன்கு அறிந்தவர் என்ற வகையில் என்னை அந்த கூட்டத்தில் பேச வைத்தார். அவரோடான தோழமை இங்கே இருக்கின்றவரை பிரான்சில் இருக்கின்றனைக்கும் தொடர்ந்தது. ஒருமுறை வீட்டுக்கு அழைத்து கூட எனது ஈழ நாட்டில், இங்கே பரிசு ஈழ நாட்டில் வெளிவந்த ஒரு சிறுகதை சம்பந்தமாக என்னோடு பேசினார், பாராட்டினார். அப்படியாக அவரது தோழமை இருந்தது. அவருடைய மறைவு உண்மையில புலம்பெயர்ந்த மக்கள் மத்தியில் இலக்கியத்துக்கு ஒரு பேரிழப்பு. முற்போக்கான சிந்தனை உள்ள ஒரு கலைஞனாகவும் எழுத்தாளராகவும் அவர் திகழ்ந்தார். அவருடைய நினைவுகள் வாழும், அவருடைய நாமம் வாழும் என்று சொல்லலாம். நன்றி. புரட்சிகரமான சிந்தனை இல்லாமல் புரட்சிகரமான இயக்கம் என்று ஒன்று இருக்கவே முடியாது. புரட்சி என்பது என்ன? அடிமை சண்டையா? இல்லை. இந்த உலகத்தை நாங்கள் விமர்சிக்கும் பொழுது அந்த விமர்சனத்துக்கு கூடாக பழைய நிலைகளை மாற்றுவதற்கேற்ற கருத்துருவத்தை எவன் கொடுக்கிறானோ அவன்தான் புரட்சிகரமான. அழிப்பதல்ல புரட்சி, அது புரட்சி. புரட்சிக்காக யார் பேர் எடுத்து கொஞ்ச காலத்துக்கு எடுத்துக் கொண்டிருக்கலாம், புரட்சிக்காக எடுக்கலாம். என்ன சொன்னா, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு கணமும், ஒவ்வொரு நேரமும் இந்த உலகம் மாற்றத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றது. இந்த மாற்றத்தை இழுத்து பிடிக்கிறவர்கள் தள்ளப்படுவார்கள், ஒதுக்கப்படுவார்கள். எஸ். அகஸ்தியர் நினைவு மலரில் அடுத்ததாக, உலகப் பிறப்பில் எங்கெல்லாம் ஈழத்து படைப்பாளிகள் தங்களது எழுத்துப் பணிகளை மேற்கொண்டு நூல்களை வெளியிடுகின்றார்களோ அந்த நூல்களை எல்லாம் தேடி எடுத்து நூல் தேட்டம் என்ற தொகுப்பிலே ஆண்டுதோறும் தொகுத்து வருகின்ற ஒருவர். தன்னலமற்ற பணி. அவர் ஒரு எழுத்தாளர் என்று தன்னை கூறிக்கொள்வதில்லை. ஆனால் எழுத்து பணியில் அவரும் ஈடுபட்டு வருகின்றார். அவரும் பல நூல்களை எழுதியிருக்கின்றார், வெளியிட்டிருக்கின்றார். நூல் தேட்டம் என்றால் எங்கள் எல்லோருக்கும் நினைவில் வரக்கூடிய நூலகவியலாளர் என். செல்வராஜா அவர்கள் இப்பொழுது அகஸ்தியர் அவர்கள் தொடர்பாக நினைவை மீட்டுகின்றார். தாயகத்திலிருந்து புலம்பெயர்ந்து பாரிஸில் வாழ்ந்து 1995ஆம் ஆண்டு டிசம்பர் 8ஆம் தேதி அமரரான முதுபெரும் ஈழத்து படைப்பிலக்கிய கர்த்தாவான எஸ். அகஸ்தியர் அவர்களின் நினைவு நாளையொட்டி அமரர் அகஸ்தியர் பற்றிய மனப்பதிவுகளை இன்றைய தினம் பரிமாறிக்கொள்ள வாய்ப்பளித்த ஊடகவியலாளர் எஸ்.கே. ராஜன் அவர்களுக்கும் அமரர் அகஸ்தியரின் குடும்பத்தினருக்கும் முதற்கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஐஸ்வர்யங்களை அல்ல, பாவிகளை ரட்சிக்க அவர்களை தேடியே வந்திருக்கின்றேன் என்று உபதேசித்த இயேசு கிறிஸ்துவின் வாக்கினை போற்றி ஏழ்மையை ஒழிப்பதற்கான பங்களிப்பை தனது எழுத்துக்கள் மூலம் செய்ய முனைந்தவர் எஸ். அகஸ்தியர். இவரின் படைப்புகள் மக்களுக்காகவே சிருஷ்டிக்கப்பட்டன. மக்களின் வாழ்க்கை அனுபவங்களை இடைபோட்டு உணர்வுபூர்வ வெளிப்பாடுகளாக அவர்களது படைப்புகள் அமைந்திருக்கின்றன. கவிதையோடு இலக்கிய உலகில் பிரவேசித்த அகஸ்தியர் 40 ஆண்டு கால இலக்கிய வாழ்க்கைக்குள் இன்றுள்ள பெரும்பாலான படைப்பிலக்கிய வடிவங்கள் அனைத்திலும் தன் தடம் பதித்து சென்றவர். ஏறக்குறைய 360 சிறுகதைகள், 40 குட்டி கதைகள், 10 குறுநாவல்கள், 9 நாவல்கள், 100க்கும் மேற்பட்ட கட்டுரைகள், 20 வானொலி நாடகங்கள்,
விமர்சனங்கள், ஆய்வுகள், நாட்டுக்கூத்து நாடகங்கள் என்று இவர் கைவைக்காத துறையே இல்லை. உணர்வூற்றுருவக சித்திரம் என்ற புதிய இலக்கிய வடிவம் ஒன்றையும் பரிசோதனை முயற்சியாக இவர் படைத்து சென்றிருக்கின்றார். சிங்களம், மலையாளம், ரஷ்ய மொழிகளில் இவரது ஆக்கங்கள் பல மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. 24 புனைபெயர்களில் இவர் தனது ஆக்கங்களை எம்மிடையே விதைத்து சென்றிருக்கின்றார். இவர் எழுதத் தொடங்கிய காலகட்டம் ஈழத்தமிழரின் சமூக விழிப்புணர்வு போராட்டத்தில் முக்கியமானதொரு காலகட்டமாகும். சுரண்டும் வர்க்கத்தின் எச்ச சுச்சமான யாழ்ப்பாண சமூக அமைப்பில் புரையோடி போயிருந்த தாழ்த்தப்பட்ட, உயர்த்தப்பட்ட சாதி பிரச்சனைகள் கொழுந்து விட்டெறிந்த காலகட்டம் அது. சாதிய பிறழ்வுகளை மையப்படுத்தியே இவரது ஆரம்பகால படைப்புகள் எழ ஆரம்பித்திருந்தன. இவரது இலக்கிய பயணத்தின் இறுதி காலகட்டம் மற்றொரு வரலாற்று முக்கியத்துவம் மிக்கதாக அமைந்துவிட்டது. இலங்கையின் தேசிய இனப்பிரச்சினையில் நாடு சின்னாபின்னப்பட்டு கொண்டிருந்த ஒரு காலகட்டம் அது. ஈழத்தமிழினம் புலம்பெயர்ந்து ஏதிலிகளாகி உலகெங்கும் சிதறிப்போன அந்த காலகட்டத்திலே தான் அதன் பாதிப்புக்கு அகஸ்தியரும் தப்பிவிடவில்லை. மக்கள் எழுத்தாளரான அகஸ்தியர் இலங்கையில் எழுந்த 83 ஜூலை கலவரத்தின் போது இலங்கை இராணுவ அடக்குமுறைகளினால் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகி தான் வாழ்ந்திருந்த கீரிமலை மண்ணில் வைத்து தனது சொத்துக்களுடன் மிக முக்கியமான வாழ்நாள் சேகரிப்பான ஏராளமான நூல்களை இவர் இராணுவத்திடம் துப்பாக்கி முனையில் இழந்திருந்தார். அதன் பாதிப்பினால் மனைவி மக்களுடன் ஐரோப்பாவுக்கு புலம்பெயர்ந்த அகஸ்தியர் பின்னாளில் பிரான்சிலேயே 1986 அரசியல் தஞ்சமடைந்திருந்தார். புலம்பெயர் வாழ்விலும் தன் எழுத்து பணியை தளராது தொடர்ந்த அகஸ்தியர் தான் 1995 அமர்த்துவமடையும் வரை தனது பணியை நிறுத்தவே இல்லை. தனது இறுதி காலத்தில் மருத்துவமனை கட்டிலிலும் தன் இலக்கிய படைப்புகளை தளராது வெளிக்கொண்டு வந்த வண்ணமே இருந்தார். இவரது 40 ஆண்டு இலக்கிய பணியை எதிர்காலத்தில் ஆய்வு செய்யும் எவரும் ஈழத்தமிழர் வரலாற்றில் முக்கியத்துவம் மிக்க 2 காலகட்டத்திற்கும் இடையே ஏற்பட்ட ஈழத்தமிழனின் சமூக அரசியல் நகர்வை துல்லியமாக அடையாளம் கண்டுகொள்ள முடியும். இவரது எழுத்துக்கள் இந்த 2 சமூக மாற்றங்களுக்கும் இடையே சிறந்ததொரு பாலமிட்டிருக்கின்றது என்று பாரிஸ் கவிஞர் அருந்ததி அவர்கள் அகஸ்தியர் பற்றிய தனது கட்டுரை ஒன்றில் குறிப்பிட்டிருக்கின்றார். பாரிஸில் அமரத்துவம் அடைந்த அகஸ்தியரின் இறுதி கிரியைகள் பிரான்சின் புகழ்மிக்க பாரிஸ் கம்யூன் வீரர்கள் புதைக்கப்பட்ட பேர்லாச்சேல் மயானத்தில் நிகழ்ந்தது. இந்த மயானத்திலேயே குர்திஷ் தேசிய இன விடுதலை வீரரும் அனைத்துலக பாட்டாளி வர்க்கத்தின் நண்பருமான இங்மஸ் குஹே என்ற கலைஞரும் புதைக்கப்பட்டார் என்பதை குறிப்பிட வேண்டும். அகஸ்தியர் சேகரித்து வைத்த தனது இலக்கிய படைப்புகளை இழந்து விட்டதால் அவற்றில் எஞ்சியதை திரட்டி 19 நூல்களாகவே அவற்றை கொண்டு வர முடிந்திருந்தது. அவரது 360 சிறுகதைகளில் 100 சிறுகதைகள் மட்டிலுமே நூலுருவில் தொகுப்புகளாக இடம்பெற்றிருக்கின்றன. இவரது படைப்புகள் அனைத்தும் இலங்கையில் தேசிய ஊடகங்களிலும் உலகளாவிய ரீதியில் தமிழ் சிற்றேடுகளிலும் வெளிவந்திருக்கின்றன. பல புனைபெயர்களில் இவை மறைந்தும் கிடக்கின்றன. இவை அனைத்தும் இவரது வாழ்நாளில் இவராலேயே தேடிப்பெற முடியாது போய்விட்டனவென்றாலும் எதிர்வரும் காலத்தில் அமர்த்துவமான இவரது இலக்கியங்கள், இலக்கிய பங்களிப்புகள் எதிர்கால ஆய்வாளர்களுக்காகவெனினும் ஆவண காப்பகங்களிலும் தனிப்பட்ட சேகரிப்புகளிலும் இருந்து தேடிப்பெறப்பட்டு தொகுக்கப்பட வேண்டும். அதற்கான பணியினை நாம் ஒரு குழு நிலையில் இணைந்து இனியும் தாமதியாது திட்டமிட்டு தொடங்க வேண்டும் என்ற வேண்டுகோளுடன் எனது சிற்றுரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். மனிதனுடைய வாழ்க்கை பற்றி சொல்கின்றால் அது இயக்கவியல் ரீதியாகத்தான் அந்த கருத்துருவங்களுக்கு இருக்கும். அப்படியான கருத்துருவங்கள் உள்ள படைப்புகள், அப்படியான கருத்துருவங்கள் முன்னுக்கு வைத்து செயல்படுவதன் மூலமாகத்தான் நாங்கள் ஓரளவாவது ஈழத்து இலக்கியத்திற்கும் ஈழத்து மக்களுக்கும் பங்களிப்பு செய்தவர்களாக இடம்பெற முடியும் என்பது என்னுடைய கருத்து. எஸ். அகஸ்தியர் அவர்களுடைய எழுத்துக்களை பேணி பாதுகாத்து வருகின்ற ஒருவர், இலக்கிய மேடைகளில் சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் தனது தந்தையாரை
நினைவுபடுத்தி அவரது எழுத்துக்கள் தொடர்பாக எடுத்துக் கூறி வருகின்ற நவாஜோதி யோகரட்னம் அவர்கள் இப்பொழுது நினைவு மலரில். அனைவருக்கும் அன்பு வணக்கம். என்னை சிறு வயதில் சீராட்டி வழிகாட்டி வளர்ப்பிலிருந்து மரண பரியம் வரை என்னுடனுடைய நடந்து கொண்ட அந்த நினைவுகளை அந்த சீட்டிலிருந்து நான் படிக்கலாம் என்று நினைக்கின்றேன். என் தந்தை ஒரு மார்க்சியவாதி, அரசியல்வாதியாகவும் முற்போக்கு இலக்கியவாதியாகவும் 2 தளங்களில் இறுதி வரை செயற்பட்ட ஒருவராகவும் அரசியல் ரீதியில், அதாவது ஆனக்கோட்டையில் எங்கள் வீட்டில் பின்பிராந்தையில் இருந்து அவர்கள் அந்த கட்சி கூட்டங்களை நடத்திய போது அங்கு வந்து சென்ற தலைவர்கள் முதல் கொண்டு எனக்கு சிறு வயதில் பார்த்த அந்த அனுபவங்கள் வந்து என்னை, அதாவது பல அரசியல்வாதிகள் வி. பொன்னம்பலம், பி. தினகரன், பி. ராமநாதன், இப்படி பல பேரை கூறிக்கொண்டு போகலாம். அந்த எங்கள் வீட்டில் வந்து போன எழுத்தாளர்கள், அந்த அரசியல்வாதிகளை பார்க்கும்போது அந்த தீவிரமாக அந்த கம்யூனிஸ்ட் அரசியல்வாதிகளோடு இணைந்து அவர் செயலாற்றியதை என்னால் கவனிக்க முடிந்தது. இலக்கிய ரீதியில் நினைவுபடுத்தும் போது அவரது வாசிக்கின்ற புத்தகங்களை நான் வீட்டில் புத்தக அடுக்கடியில் நான் பார்க்கும் பொழுது அவர் அந்த மார்க்சிய கம்யூனிஸ்ட அந்த தத்துவங்கள்ல இருந்து அதை மொழிபெயர்த்து தமிழ்ல வந்த நூல்களை, அதாவது மார்க்சியம், கோக்கேண்டன், காப்ஸோ, லியோ டால்ஸ்டாய், டோல்ஸ்டாக்கி போன்ற பல நூல்களை அவர் மீண்டும் மீண்டும் வீட்டிலிருந்து சுவைத்து படித்ததை நான் அவதானித்திருக்கின்றேன். ஆனால் அவர் எழுத்தாளர்களோடு மிகவும் தன்னுடைய கட்சிக்கு புறம்பான எழுத்தாளர்கள் இருந்தால் கூட அவர்களோடு மிக அந்நியோன்யமாகவும் அன்பாகவும் பழகுகின்ற தன்மையை நான் பார்த்திருக்கின்றேன். அவர் கண்டியில் ஆயுத பிரிவுகளின் களஞ்சிய பொறுப்பாளராக கொழும்பு, கண்டி, தியத்தலாவ, களுத்துறை போன்ற பல இடங்களில் பணியாற்றும் பொழுதும் அவர் தொடர்ந்து அந்த காலங்களில் தமிழ் இலக்கிய உறவுகளை பேணுவதில் மிகவும் ஒரு அக்கறை மிகுந்தவராக இருந்தவர். கண்டியில் வாழ்ந்த காலத்தில் அந்த பேராதனை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் தில்லைநாதன், டாக்டர் நந்தி, பேராசிரியர் அருணாச்சலம், கண்ணாடி சிவராஜா போன்றவர்களோடு மிகுந்த நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தவர். சங்கீத ஞானம் கொண்டவர் என்றுதான் கூற வேண்டும். அவர் அந்த ராகங்களை எல்லாம் வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய திறமை அவரிடம் இருந்தது. இதனால் தான் என்னவோ நாட்டுக்கூத்து கலையரசு பூந்தான் ஜோசப் அவர்களுடைய நூல்களுக்கு இலங்கை அரசின் சாகித்ய மண்டலம் பெற்றுக்கொண்டதை மீண்டி ஒரு நினைவு கூறுகின்றேன். அதன் பிறகு பரிசுக்கு புலம்பெயர்ந்து பின்னர் ஓசை மேனோ, கவிஞர் அருந்ததி, உதயகுமார், கலைச்செல்வன் போன்ற பல புதிய எழுத்தாளர்களுடன் மிக நேசம் கொண்டிருந்தார். இன்றும் எம்முடன் லண்டனில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எனது தாயார் அவர்களை கூட என்னுடைய தந்தை ஒரு பெண்களை மிகவும் மதிக்கின்ற ஒருவராக காணப்பட்டவர். ஒரு நாளுமே என் தாயாரை அவர் கடிந்து பேசுவதை நான் காணவே இல்லை. பெண்கள் முன்னேறுவதிலும் மிக மிக அக்கறையாக செயற்பட்டவர். கிழக்கில் தோன்றி மேற்கில் அஸ்தமித்த இலக்கிய நட்சத்திரமான என் தந்தையின் பிரிவு 25 வருடங்களை தாங்கிவிட்டாலும் ஒவ்வொரு நிமிடத்திலும் என் வாழ்வோடும் சங்கமித்து என்னை வழிநடத்தி செல்லும் ஒரு ஆத்ம ஜீவன் என்பதை நினைவு கொண்டு இந்த வேளையில் இன்று வாட்ஸ்அப்பிலே பல நாடுகளில், அதாவது இலங்கை, ஜெர்மனி, கனடா, பிரான்ஸ், இந்தியா, நெதர்லாந்து போன்ற பல இடங்களிலும் இருந்து அவருடைய நினைவுகளை நினைவு கொண்ட அத்தனை பேருக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த பழைய மரபுகளை தகர்த்தறிந்து புதிய சிந்தனைகள் வரும் பொழுது சில பேருக்கு செவி இருப்பார்கள். அப்படி செவிகள் இருப்பதை சொல்லி போட்டு மற்றவர்கள் தங்களுடைய பழைய பலவாரங்களை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது தான் திருப்திப்படுத்திக் கொண்டிருக்காம தவிர மாற்றங்களை கொண்டு வர முடியாது. அப்போ ஒவ்வொரு கணவன் மாற்றத்தை விரும்பி இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்துக்கு
இவர் செய்யக்கூடிய பங்களிப்பு என்ன என்பதுதான் வரலாற்றில் ஒவ்வொரு கிருத்தியங்களும் இடம்பெறும். எஸ் அகஸ்தியர் அவர்கள் பிரான்ஸ் நாட்டிலே வாழ்ந்து வந்த காலம், அவருடைய மறைவு நிகழ்ந்தது என்பது 1995. இந்த 95ஆம் ஆண்டு காலகட்டத்தை பிரான்ஸ் நாட்டில் இருப்பவர்கள் எண்ணி பார்க்கின்ற பொழுது மிக சிரமமான காலகட்டம். ஒரு பெரிய அளவிலான நாடு தழுவிய வேலை நிறுத்த போராட்டம் நிகழ்ந்தது. போக்குவரத்துக்கள் எல்லாமே ஸ்தம்பித்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் 2 பெரும் புள்ளிகள், பிரான்ஸ் நாட்டில் வாழ்ந்து வந்த 2 பெரும் புள்ளிகள், ஈழம் என்று சொல்கின்ற பொழுது கலைத்துறையில், எழுத்துத்துறையில் மிகவும் புகழ்பெற்ற இருவர். ஒருவர் அகஸ்தியர் அவர்கள் வைத்தியமனையில், அடுத்தவர் முகத்தார் எஸ் ஜேசுரட்னம் அவர்கள் வைத்தியமனையில். முகத்தார் எஸ் ஜேசுரட்னம் அவர்கள் கோமா நிலைக்கே சென்று விட்டார். அப்பொழுது ஒரு சில கலைஞர்கள் நாங்கள் ஒன்று சேர்ந்திருந்தோம். அதிலே முக்கியமாக எழுத்தாளர் எம் அரியநாயகம் அவர்கள், அருந்ததி அவர்கள், நவம் அவர்கள், முகம் நவம் அவர்கள், இப்படி ஒரு சில கலைஞர்கள். நாங்கள் லாஷப்பல் பகுதியிலே அப்பொழுது கலைஞர்கள் எல்லாம் கூடுவதற்கு ஒரு இடம் இருந்தது, ஷாலினி உணவகம். அந்த உணவகத்தை நடத்தி கொண்டிருந்தவர்களில் ஒருவர் நண்பர் இரா குணபாலன் அவர்கள். அந்த இடத்திலே நாங்கள் இந்த இக்கட்டான நேரத்தில் கூட சந்தித்துக் கொண்டிருந்தோம். அந்த சந்திப்பு என்பது இவரா அவரா என்ற விவாதத்தை எங்களுக்குள் ஏற்படுத்தி கொண்டது. முகத்தார் அவர்கள் போய்விடுவாரா அல்லது அகஸ்தியர் அவர்கள் போய்விடுவாரா என்ற நிலையில் முகத்தார் அவர்கள்தான் மிகவும் கடுமையாக, அதாவது கோமா நிலையில் இருப்பதால் அவருக்கான அந்த இறுதி பயணத்தின் பொழுது என்னென்ன விடயங்களை மேற்கொள்ள வேண்டுமோ அவை பற்றிய யோசனைகளில் நாங்கள் ஈடுபட்டிருந்தோம், கலந்துரையாடி கொண்டிருந்தோம். முகம் நவம் அவர்களுடைய அந்த வாகன பணியினால் தான் இந்த சந்திப்புகள் ஷாலினி உணவகத்தில் நடைபெற்று கொண்டிருந்த காலகட்டம் அது 1995. ஆனால் திடீரென நாங்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களை சென்று பார்த்து வருவோம் வைத்தியமனைகளில். அவ்வாறு இருக்கின்ற பொழுது ஒரு நாள் திடீர் என்று வந்த சோகமான செய்தி, அகஸ்தியர் அவர்கள் முந்திக் கொண்டார். அதன் பின்னர் அவருக்கான அந்த இறுதி பயணத்தில் நாங்கள் என்னென்ன விடயங்களை கவனிக்க வேண்டுமோ அந்த விடயங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இதனை இந்த சந்தர்ப்பத்திலே நினைவூட்டக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது அகஸ்தியர் அவர்களின் மகனாக, மருமகனாக ஒருவர், அவர் பேசுகின்ற பொழுது, அவர் கூறுகின்ற பொழுது பல்வேறு விடயங்கள் அவரிடத்தில் இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த எஸ் அகஸ்தியர் நினைவு மலரில் நிச்சயமாக அவரும் தன்னுடைய பதிவுகளை மேற்கொண்டாக வேண்டும். ஜோகரட்னம் அவர்கள் இலங்கையில் அவரை ஒரு 7 வருடங்களாக நேரடியாக தெரிந்தது. பிரான்சுக்கு நாங்கள் வந்தவேன் அடுத்த ஒரு 15 வருடங்கள் என்று சொல்லலாம். அப்படி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் தான் வாழ்ந்தோம். ஒன்றாக அவர் வாழ்ந்த 22 வருடங்கள் வெளிநாடுகளில் அவரோடு பழகும் வாய்ப்பு இருந்தது. முதலாவது இலங்கையை பொறுத்தவரையில் அவரோடு அடிக்கடி நான் பயணம் செய்யும் ஒரு அனுபவம் உண்டு. பயணிக்கும் போது நண்பர்களோடு தான் நாங்கள் உரையாடுவோம். ஒரு மாமன், மருமகன், தந்தை, மகன் என்று யாரும் சொல்லும் அளவுக்கு இல்லை. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி கதைப்போம். பல விடயங்களை பற்றி கதைப்போம். உதாரணமாக நூல்கள் பற்றி, நான் ஆங்கில நூல்களை படித்து அதில் உள்ள விடயங்களை கூறுவேன். அதை அவர் ரசித்து கேட்பார், அவர்கள் கேள்விகள் கேட்பார். நாடகங்கள் பற்றி, கவிதைகள் பற்றி, அரசியல் பற்றி, வெரி இன்ட்ரெஸ்டிங். அரசியல் விஷயங்களில் சில கருத்துக்களோடு நாங்கள் உடன்படாவிட்டா கூட நாங்களுடைய அந்த உரையாடும் விதம் மிக அருமையாக இருக்கிறது. இது அவரோடு நாம் வாழ்ந்த காலம். மற்றது அவர் கண்டியில் இராணுவத்தில் பண்டகசாலையர் ஆக பணிபுரிந்த காலத்தில் எனக்கு அங்கே கண்டி இராணுவ முகாமுக்கு அடிக்கடி சென்று வரும் ஒரு வாய்ப்பு. அந்த காலம் இந்த காலம் போல அல்ல. இவர் அங்கே பணிபுரிவதனால் என்னை அங்கே அனுமதிப்பார்கள். சிங்களத்தில் மகே புத்தா என்று கூறினோன்னா அவர்கள் என்னை அழைத்து கொண்டே அங்கு விடுவார்கள். ஆனால் அங்கே நான் சொல்ல வந்த என்ன விடயம் என்றால், அவர் எழுதி கொண்டே இருப்பார். அவரை சூழ உள்ள விடயங்கள் எல்லாம் பயங்கரமான விடயங்கள். நிறையவே துப்பாக்கிகள் நிறையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் ஒரு பண்டக சாலை. ஆனால் நடுவில் இருந்து அவர் எழுதி தள்ளிக்கொண்டே இருப்பார். அவருடைய மேசைகளை பார்த்தால் எழுதிய பேப்பர்கள் குப்பைகளாக சில இடங்கள் காணப்படும். பிறகு அவற்றை எல்லாம் ஒழுங்குபடுத்துவார். இது அவருடைய குணாதிசயங்கள் ஒன்று. அடுத்தது பிரான்சுக்கு வந்த பின் அவரோடு வாழ்ந்த காலம் மிக முக்கியம் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையின் இறுதி பாகம் பிரான்சில் தான் அமைந்தது. அங்கு அவரோடு வாழ்ந்த காலத்தில் அவர்
இலக்கியவாதிகள், இலக்கிய இளைஞர்களை ஒன்று சேர்த்து இலக்கிய வழி நடத்தல் கூட்டங்கள் என்று பல நடக்கும். வீட்டுக்கு சாம்சன் ஓசை, மனோ ஓசை, அருந்ததி போன்றோர் வீட்டுக்கு வந்து அவரோடு மணித்தியால கணக்காக உரையாடுவதும் ஒன்றாக உணவருந்தி செல்வதும் ஒரு மகிழ்ச்சியான காட்சியாக இருக்கும். ஆனால் 1990ஆம் ஆண்டு ஒரு பொல்லாத ஆண்டு என்று கூற வேண்டும். ஏனென்றால் அவருக்கு உண்மையான ஒரு பயங்கரமான இரத்த புற்றுநோய் வந்தது. அது 90ஆம் ஆண்டிலிருந்து 95ஆம் ஆண்டு ஏறக்குறை 5 வருடங்கள் அந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார். அவரை அடிக்கடி வைத்தியசாலை கொண்டு செல்வது எங்களுடைய கடமையாக இருந்தது. அதிலும் குறிப்பாக அவருடைய நோய் என்ன நோய் என்று வெளியில் தெரியாத அளவுக்கு, அதாவது குடும்பத்தினருக்கே தெரியாத அளவுக்கு அந்த ரகசியத்தை அவரும் நானும் வைத்தியசாலையும் பேணிக் கொண்டிருந்தோம். வைத்தியசாலையை பொறுத்தவரையில் அது அவருடைய அது வைத்தியசாலை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் பல மாதங்களாக அடிக்கடி இங்கே சென்று வருவதனால் அங்கு உள்ள டாக்டர்ஸ், நர்சஸ், தாதிமார் எல்லாம் ஒரு மிக அன்பாக பழகுவார். அவரை கண்டவுடன் அவரை இருத்தி கையை பிடிச்சு எல்லாம் கதைச்சு கொண்டே இருப்பார்கள். அப்படியான ஒரு குணாதிசயம் கொண்டவர். இறுதி காலத்தில் அந்த நோயின் போது அவருடைய வருத்தம் அதிகரித்து கொண்டு செல்லும் போது நாங்கள் சற்று நிலை குலைந்திருந்தோம். இறுதியாக எதிர்பாராத அந்த நிகழ்ச்சி நடந்தது. அந்த நேரத்தில் நான் இப்பொழுது நன்றியோடு எல்லோரையும் நன்றி கூற வேண்டிய ஒரு கடமை உண்டு. அந்த நேரத்தில் எங்கள் குடும்பத்துக்கு நடந்த பாரிய ஒரு இழப்பு, என்ன செய்வது, எங்கே போவது, எப்படி செய்வது என்று தெரியாத நிலையில் அங்குள்ள நண்பர்கள், இலக்கியவாதிகள், எழுத்தாளர்கள் என்று பலரும் ஓடி வந்து எங்களுக்கு அந்த தங்கள் ஆதரவை காட்டி அவர் மீது வைத்த அன்பு காரணமாக எங்களுக்கு வேண்டிய அத்தனை உதவிகளையும் அந்த 25 வருடங்களுக்கு முன் செய்ததை இன்று கூட நாம் மறக்கவில்லை. டிசம்பர் 15 தான் அவருடைய இறுதி கிரிகைகள் நடைபெற்றன. அன்று ஒரே ஜனக்கூட்டம் வந்தது. அவ்வளவு அன்பு உள்ளவர்கள் அத்தனை பேரும் வந்தார்கள். ஆனால் இன்னொரு ஆச்சரியம், இவருடைய அந்த தகனம் நடந்த மறுநாள் எல்லாம் வெயிலும் அடிச்சு எல்லா வாகனங்களும் ஓட துவங்கினது என்பதை நினைக்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கிறது. அன்புள்ளவர்கள் வருவார்கள் என்று நம்பினாரோ என்ன தெரியவில்லை. அன்புள்ளவர்கள் வந்தார்கள். அவருடைய அந்த நாட்கள் 25 வருடத்துக்கு முன்பு ஒரு இப்படியான ஒரு அஞ்சலி விழா செய்வது என்பது இப்போதுள்ள மாதிரி எல்லா வசதிகளும் இல்லை. வீடியோ வசதிகள், உடனே ஒளிபரப்பும் வசதிகள் எதுவுமே இல்லை. இருந்த போதும் அந்த பேலாச்சஸ் என்ற அந்த மயானத்தினுடைய மண்டபத்தில் அவருக்கான அஞ்சலி நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்த போது பிற்புறம் அவருடைய உடல் தீயில் வேகி கத்தை கொண்டிருந்தது. சமகாலத்தில் நடந்ததும் அதுவும் ஒரு புதுமையான நிகழ்வு. அந்த ரீதியில் அவருக்கு எம்மால் முடிந்த வரையில் எல்லாவற்றையும் செய்தோம். குறிப்பாக சாம்சன் அவர்கள் எடுத்த அவருடைய புகைப்படம் இன்று உலகம் பூராக அந்த புகைப்படம் கதை பேசிக் கொண்டிருக்கிறது. அன்று கூட அவருடைய புகைப்படத்தை பாரிய திரையில் போட்டு சோக இசையுடன் அந்த நிகழ்ச்சியை நடத்தி முடித்தோம். இது அவருடைய இறுதி காலம். ஆனால் ஆரம்பத்தில் சுவையான ஒரு கதை உண்டு. அது மாமனார், எனக்கு மாமான்றது மனைவியின் வழியாக உங்களுக்கு தெரியும், நவஜோதியினுடைய கணவர். ஆனால் எங்களுடைய அந்த ஆரம்ப கால பாடசாலை வாழ்க்கையில் எங்களுக்கு ஏற்பட்ட காதலை அறிந்து அவர் தன்னை வந்து சந்திக்க வேண்டும் என்று என்னை ஆள்விட்டு அனுப்பியதும் எனது நண்பர்கள் என்னை சொன்னார்கள், அப்படியே அங்க போவாது, அந்த ஒரு ஆமியில வேலேசரால் என்ன செய்யும் தெரிய போவாது. நான் சொன்னேன், நான் என்ன களவாசது, நான் நேரவே கதைப்பேன், என்ன துணிவு என்று போய் துணிவுடன் போனேன். வரும் பொழுது ஜன்னலுக்குள்ளால் ரகசியமா அவர்கள் பார்த்தது எனக்கு எல்லாம் தெரியும். ஒவ்வொரு தரும் ஒவ்வொரு மூலையிலிருந்து பார்த்தார்கள். இருந்தபோதும் போன பொழுது தம்பி உள்ளுக்கு பாருங்க என்று மிக மரியாதையாக என்னை அழைத்துட்டு இருந்தார். அதே ஒரு ஆறுதலா இருந்தது. சரி இப்படி இருங்கோ இருத்தினார். பிறகு மகளை கூப்பிட்டு, பிள்ளை வாங்கோ, இங்கால வந்து இப்படி இருங்கோ என்று கதைத்து சுதந்திரமாக கதைக்க விட்டிருந்தார். அந்த ஒரு நிகழ்வு எனக்கு என்றும் மறக்க முடியாது. ஏனென்றால் பயத்தில் அவரை சந்திக்காமல் போகாமல் இல்லை, நானும் துணிவான். என்னுடைய அந்த துணிவு அவருக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்தது. அந்த நிகழ்ச்சியை நான் ஒரு நல்ல பக்கமாக பார்க்கின்றேன். அதே நேரம் அவருடைய இறுதி காலத்தில் வைத்தியசாலைக்கும் டாக்டர்மாருக்கும் இடையே ஏற்பட்ட தொடர்புகள், அவர் தன்னுடைய தனிப்பட்ட விடயங்களை கதைத்ததெல்லாம் கவலையான விடயம். இருந்தாலும் எனக்கு ஒரு 2வது தந்தை என்று தான் கூற வேண்டும். எனது தந்தையை விட
நான் என்னுடைய ஒரு கட்டுரையில் கூட மாமனார் என்ற எனது தந்தை என்று எழுதியது ஞாபகம் இருக்கிறது 1995ஆம் ஆண்டு. ஆகவே இப்படிப்பட்ட ஒருவரை இன்று நீங்கள் 25 வருடம் கழித்தும் மறக்காமல் அவருக்காக ஒரு நினைவு அஞ்சலியை செய்வதற்கு நான் முதல் தரம் இந்த ஐபிசி கலையகத்துக்கு என்னுடைய நன்றியை கூறுகின்றேன். ராஜன், பிரேம், சதீஷ் போன்ற உங்களுடைய கூட்டு முயற்சி தான் இப்படி ஒரு வெற்றிக்கு வழிவகுத்தது. ஆகவே அதற்கு உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு, குறிப்பாக ராஜன், உங்களுக்கு தெரியும் பாரிஸில் அவரோடு நீங்கள் எப்படி பழையினீர்கள், நாங்கள் எப்படி பழையினோம் என்று. இன்று உங்களுக்கு ஒரு மேல் ஒரு ஆத்ம திருப்தி கிடைத்திருக்கும். அவருக்கு உங்களால் முடிந்ததை சரியாகவே செய்திருக்கிறீர்கள் என்று கூறி அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். மிக்க நன்றி, வணக்கம். எஸ். அகஸ்தியர் நினைவு மலர் நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம். பாரதி உலகமெல்லாம் சென்று தமிழ் முழக்கம் செய்யணும் என்றார். தமிழ் முழங்கினா தமிழ் வளர ஆர்வ நாவலை போல இலக்கணத்தை தேடி பிடித்துக் கொண்டிருந்தால் மட்டும் நவீன இலக்கியங்கள் நாம் சொல்ல வர்ற கருத்து சமூகத்தின் இயல்பின் ஊடாக பலாத்காரம் இயல்பின் ஊடாக சொன்னால் அந்த இலக்கியம் சிறக்கும், அந்த பணி சிறக்கும். எல்லோரும் நல்லதுக்காக செய்து நல்லதை சிந்திச்சு நல்லதை செய்ய வேண்டும் என்று கேட்டு இந்த சிற்றுரையை முடித்துக் கொள்கின்றேன்.